இப்போ எபிசோட் அப்புறமா நான் லாஸ்ட் எபிசோட இல்லை ஹீரோ பயங்கரமாக அடிபட்டிருப்பாள். இப்போ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு அப்படியே உட்காந்து அவன் புது பார்ட்ஸ் எதனா வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கல. திடீர்னு பின்னாடி ஏலி வந்துட்டு இல்லா இந்த பார்ட்ஸ் வாங்க போறியா, அது வந்து மாடர்ன் டெக் கிடையாது, அதை விட புதுசு ஒரு மாடல் விட்டுருக்காங்க, செம லைட் வெயிட்டாக இருக்குது, செம ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்ற மாதிரி சொல்ல அட பாவி திடீர்னு அப்படி பின்னாடி வந்து நிற்காதரா பயந்து போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஹீரோ இப்போ நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான். எம்பேருக்கு அவன் திரும்பி வந்து ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ண பிறகு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அவ்வளோ பெருசு. ஏனென்றால் இவன் கூட இருந்த 3 கேண்டிடேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பீரியல் கார்டு கொல்லப்பட்டிருக்காரு, அதுவும் எதிரி நாட்டு மூலமா. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விசாரணைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்க போல. ஆக்சுவலி அது மட்டும் கிடையாது, இன்னும் பல ரீசன்ஸ்க்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயத்துக்காக அந்த ஆப்போசிட் டெம்பரை சேர்ந்தவங்க இங்கே அப்பேரா இருக்காங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா. அது என்னன்றது நம்ம ஹீரோவோட கெஸ் பண்ண முடியுது. ஒரு மாதிரி கியூப் மாதிரி ஒன்று இல்லையா, அந்த கியூப்காக தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அதை தான் வந்து நம்ம ஏலியும் சொல்லிட்டு இருக்காப்ல. அது ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் தான்ப்பா அந்த சைட்டில் இருக்குதான். ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட் வச்சு தான் இந்த சண்டை போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. அது எதுக்காக வந்து ஓனர்ஷிப் பெறணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதோட யூஸ் என்னன்னு இவனுக்கு தெரியாது. ஃப்ளோட் ஆகிற அந்த பாக்ஸ் கியூபை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும்ன்றதை மட்டும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாப்ல. அதை யார் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி கேட்டா ரிட்ரைவல் டீம் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்பெஷலிஸ்டா இதுக்கான பர்பஸ்க்காக மட்டும் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில டீமோட பேர்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹோலி அலையன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் சைட், அதாவது இவங்க இப்படி கண்டுபிடிச்சாங்களா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ல கண்டுபிடிக்கிற சைட்டை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வார வந்து உருவாக்கும். அதாவது கூடி சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய சண்டை வருதுன்றதை சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஏலி. விஷயம் நான் மொத்தம் 3 எம்பேர் சொன்னேன் இல்லையா, ஒன்று ரெட் அப்புறம் கோல்டுன்னு அப்புறம் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம ஹீரோ ரெட் டீமை சேர்ந்தவன். இப்போ ரெட் டீமுக்கு ப்ளூ டீமுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டன் டீம் அதை வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த வார் மூலமா அவங்க எப்படி ப்ராஃபிட் அடையலான்ற மாதிரி பார்ப்பாங்க. அதாவது சுருக்கமான ஒரு சின்ன வேர்ல்டு வார் வரும்னே சொல்லலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்ல்டு வார் மூலமா பெரிய பெரிய ஆட்கள் தான் ப்ராஃபிட் அடைவாங்க, கீழ் மக்கள் எல்லாமே சஃபர் ஆவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நம்ம ஹீரோ ஒரு ஆளாக கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா ஒரு சோல்ஜர் இப்படிப்பட்ட ஃபைட் இருந்தா எத்தனை உயிர்கள் போகும் தெரியாதுன்னு சொல்லி ஈலை வந்து பயந்துகிட்டே இருக்கல. அதை பற்றி நம்ம ஹீரோ கவலை கெடுது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சோல்ஜர் அவனுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அவனுக்கு எதிர் இருக்க அந்த ஆப்போனன்ட்டை கொள்ளுவான். இதை மட்டும் தான் செய்வாப்ல. இதை தவிர்த்து வரது யோசிக்க மாட்டான். ஏன்னா யோசிச்சா அவனால வந்து செயல்பட முடியாதுன்றதை அவன் தெரிஞ்சுக்கிறான். அவனை எதுவுமே தடை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறான். ஹீரோக்கு அந்த வார்த்தைகள் சொல்லும்போது மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா அவன் இம்பீரியல் கார்டு ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்காப்ல. ஆனால் அந்த இம்பீரியல் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹியூமனே கிடையாதுன்றதை அவன் நேரடியாக பார்த்துட்டான். இதை பற்றி அந்த கமாண்டர்களை கேட்டிருப்பாப்ல. இந்த மாதிரி அவரோட ஹெட் ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த இம்பீரியல் கார்டு பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லல. அவர் சமாளிக்கிற விதமா அந்த இடத்துல ஒரு டேர்ம் சொல்லுவாப்ல, ஃபேண்டம் ஃபினாமினா காஸ்ட் பை ரெசிடியல் சிக்னல்ஸ். அதாவது அங்கே ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் வந்து அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் பேசுனதை வச்சு பார்த்தாக்கா நார்மல் ஹியூமன் பேசினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. சுருக்கமாக சொன்னா கம்ப்ளீட்டா அந்த ஹியூமன் வந்து ரோபோட்டைஸ்டா மாத்திட்டாங்கன்னா அதோட ஹெட் போனானா என்ன போனாங்க, அது சிபியூ இருந்தா போதும் ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு. ஆனால் அதை மறைக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல சொல்றாங்க. பட் ஹீரோ இதை பத்தி பெருசாக டீப்பாக டிக் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்படி பண்ணா அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும்ன்றது அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதுல ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனே சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. இது கேடட்ஸ். கேடட்ஸ்னா யாருன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கேடட்ஸ்க்கான ஒரு ஃபெசிலிட்டி, அந்த ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டி உருவாக்கு வந்து ஃபேமிலி மீட் பண்றதுக்காக. அதான் ஜெயிலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜெயிலாம் கொஞ்சம் நேரம் ஃபேமிலி மீட் பண்ண ஒரு ரூம் இருக்குல்ல, அதே மாதிரி கேடட்ஸ் இங்கே ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து அப்ரூவல் கேட்டு இந்த இடத்துல இருந்து பேசுவாங்க போல. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்திருக்கான். ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி கிடையாது, ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்திருக்கான். இந்த இடத்துக்கு வர மாட்டேன் நினச்சிருப்பான். ஆனால் இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் கூட இருந்த ஒரு கேடட், அந்த ரெட் கலர் கண்ணு வச்ச பையன் ஒருத்தர் செத்து பண்ணான் பார்த்தீங்களா, அந்த பையனோட தங்கச்சி ஒன்று இருக்கு இல்லையா, அதான் அவன் கூட கேட்டிருப்பான், நீங்கள் சிங்கிளா தங்கச்சி உங்களை மீட் பண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்கச்சி இப்போ மீட் பண்ண வந்திருக்கு. இது எதுக்குன்னு சொல்லி உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஒருவேளை அவங்க அண்ணனை வந்து சாவடிக்க விட்டோமே, அதனால கடுப்பில் கத்தறதுக்கு வந்திருக்காளோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்துருப்பாப்ல. எனக்கு கண்டிப்பாக வந்து கடுப்பு இருக்கும் இல்லையா, நான் தான் டீம் லீடராக போனேன், ஆனால் நான் மட்டும் தான் சர்வே வாய்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி அந்த பொண்ணு அதுக்காக வரல, அதை சொல்லி காட்டிட்டு இருக்கா. எங்கள் அண்ணன் செத்ததுக்கு உங்களை ப்ளேம் பண்ண நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்ல, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்றது நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இம்பீரியல் கார்டு அப்படின்ற அந்த ஒரு ஜாபுக்குள்ளே போனாலே சாவு நிச்சயம், எப்பயாவது ஒரு நாள் எதனா ஒன்று நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். ஸோ அந்த நடந்த தப்புக்கு நான் யாருமே இந்த இடத்துல ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு சோல்ஜரோட டியூட்டின்றது அவங்க நாட்டுக்காக சாகிறது தான். நான் வந்து இங்கே உங்களை பார்க்க தான் அந்த லூக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பிரதர் வந்து உன்னை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது கேட்கறதுக்கு. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் கேள்விப்பட்டு தான் நான் இந்த இடத்துல உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் வேற ஒரு டேரக்ஷனில் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த பொண்ணு இப்போ எப்படி தெரியாம பேசிட்டு இருக்கா, சரி ஓகே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுன்றது உங்களுக்கு எதுக்காகன்றது தெரியும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்ட் உருவாக்குறதுக்காக தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டா, ஏமா உன்னை பற்றி இது சுத்தமாக தெரியவே தெரியுது, தெரியலன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றோம். என்ன பிரச்சனை நிறைய போயிருக்கு தெரியுமா. ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் புரியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க அண்ணன் இறந்து போயிருக்கான், ஆனால் இந்த பொண்ணு இவன் வந்து டேட்டு கூப்பிட்டு இருக்கா. செகண்ட் விஷயம் இவன் யாருன்னு அவனுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது, டேரக்டாக வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஏன் டவுட் ரொம்ப அதிகமாக படுறான்னா, ஹீரோ வந்து பர்த் எந்த இடத்துல பிறந்தான் அப்படின்றதே தெரியாது. அவன் வந்து ரொம்ப ஒரு லோ கிளாஸ் இருந்தவன். அப்படிப்பட்டவனை ஒரு நோபல் கிளாஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுறாங்கன்றப்போ சந்தேகம் வரும் இல்லையா. கண்டிப்பாக ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மேலே போடணும்னு ஆசைப்படுறா. ஸோ ஒரு நோபல் ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவன் ஈஸியாக டாப்புக்கு போயிடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோபல் ஃபேமிலி
மாதிரி இறங்கி வந்து நம்ம ஹீரோக்களை கேட்கிற அளவுக்கு இவன் கிட்ட என்ன இருக்கு அப்படின்றது தான். என்னதான் இவன் திறமைசாலின்னு சொன்னாலும் இவனை மாதிரி நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. அதுக்காகலாம் வந்து இறங்கி இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசுவா அப்படின்றது தான் அவனுக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் கொடுக்குது. ஒரு வேலை இவன் நினைச்சு எதனா வந்து நேஸ்டியான வேலைகள் பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னு நான் சிம்பிளா சொல்றேன், இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ கெயின் பண்ண எல்லா விஷயங்களும் செருப்படிகள் வாங்கி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைச்சது. ஸோ அதனால அதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஆனா போய் இது எப்படின்னா பல நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியாக வாயில் வந்து விழுற மாதிரி இருக்கு. அதை வாயை திறத்தி வாங்கிக்கலாம். ஆனால் அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், மூஞ்சி வீங்கி போயிடும். அதனால இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளான வார்த்தைகளை முடிக்க அந்த பொண்ணோட மூஞ்சே மாறி போயிடுது. எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், குட் பை, என்ன விட்டுருங்க, டாடா பாய், வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போக ட்ரை பண்ண. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள நினைச்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஈலி எப்பயுமே வந்து திட்டிகிட்டே இருப்பாப்ல. ஏன்னா ஈலா எப்பயுமே வந்து அவனோட மைண்டுக்குள்ள நினைக்கிற விஷயங்களை வச்சு டிசிஷன் எடுப்பான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அவனுக்கு ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கான். இந்த மாதிரி எடுப்பான்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். எப்பயுமே நான் எப்படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரைட் டிசிஷன்ஸை எடுத்த ஒரு பர்சன் இப்போ அவனோட ஓன் ஃபீலிங்ஸ்க்காக அங்கே ஒரு மிகப்பெரிய ஆஃபரை தவிர்த்துட்டு போகிறன்றதை அவனாலே நம்ப முடியல. சரி ஓகே, நடந்த விஷயங்களும் ஒரு இன்சல்ட்டாக எடுத்துட்டு இந்த பொண்ணு நம்மளை விட்டுருவான்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோ போகும்போது கையை பிடிச்சி கரங்களை விட்டு விடாதீர்கள், என்னை விட்டு போகாதீர்கள், கோபால் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலாக பேசிட்டு இருக்கா. ஏமா விடுமா, ஏமா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம வேணா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நம்ம ஹீரோக்கா இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அதாவது ஜெண்டர் ஆப்போசிட் பண்ணி பாரு விடுங்கடா, அது எந்த மாதிரி பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக தான் இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவள் எப்படி துரத்தி விடுதுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம ஹீரோ எங்கே போகிறான் அப்படின்னா, இவன் கேரக்டா அதாவது நார்மல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரைனிங் அகாடமி இருந்திருக்கும், ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரூம். அந்த ரூமுக்கு போகிறாப்ல. அங்கே ஒரு மாஸ்டர் இருக்காரு. தம்பி நீ திரும்ப வருவோம் நினச்சி கூட பார்க்கலப்பா, ஆமாம் இந்த இடத்துல திரும்ப வந்திருக்கேன், வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆரம்பிச்ச இடத்துக்கு நானும் திரும்ப வந்திருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. இந்த கார்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட பேர் தான் ஹீனிவா. நம்ம ஹீரோக்கு ஒரு காலத்தில் ஃபைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் தம்பி நீ எங்கிட்ட லேர்ன் பண்ண முடியுது, ஏன்னா உனக்கு எல்லா விஷயங்களும் நான் சொல்லி தந்துட்டேன், இதுக்கு மேலே கற்றுக் கொடுத்து எதுவுமே கிடையாது, நீ கற்றுக்குட்டி கிடையாது, நீ ஒரு வித்துக்குட்டின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, இவன மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அளவுக்கு இவன் மாறணும். அண்ட் ரீசன்ட் ஃபைட்ல இவன் பார்த்த விஷயங்கள்னால இன்னும் புது புது டெக்னிக்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. நம்ம ஹீரோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிட்வன் ஒரு ஸ்கில்டான ஃபைட்டர், அது மட்டும் கிடையாது அவர் லோ லைவ் எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாப்ல. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அது 10 மடங்கு அவரோட ஸ்ட்ராங் ஆனது. ஸோ இப்போ இவனோட ஸ்கில்லை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான். கண்டிப்பா இவனுக்கு இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ ஒரு டிஃபீட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காப்ல. அந்த அளவுக்கு இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது, முன்னாடியோட அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு எதிராகவே இவனால வின் பண்ண முடியலனா அந்த கோரா பலாடினால இவனால வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது. அந்த ஆள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தான்றது இம்பீரியல் கார்டு கூட ஃபைட் பண்ணும்போதே பார்த்துருப்பாங்க. அந்த மூவ்ஸே இவனால வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, எடுத்த உடனே நம்ம ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுக்கறது நம்ம ஹீரோ போவாப்ல. அப்போ அவனுக்கு சிறப்பாக அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இவன் கொடுக்குற பஞ்சை அவர் டாச் பண்ண மாட்டார், அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவார். ஓகே இவருக்கு ஸ்கில் இருக்குன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததான் அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு அட்டாக் கொடுப்பாப்ல. அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்து அவர் டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையில ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த இடத்துல டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி அவருக்கு வந்து க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பெரிய அட்டாக் கொடுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனால் அப்படி கொடுக்கும்போது ஹீரோ அப்படியே தலைகீழ பறந்து டொமாலி கீழே விழுவாப்ல. அது எப்படின்னா இந்த ஜூடோலாம் பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா அப்படியே சொலண்டு அடிச்சுங்க அந்த பக்கம் விழுவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனுக்கு என்ன நினச்சின்னே தெரியல, ஒரு செகண்ட் கூட ஆகல, ஒரு மில்லி செகண்ட்ல அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ விட்டு கொடுப்பானா திருப்பி அடிக்கலான்றதுக்காக பறப்போம் அப்படின்ற மாதிரி எழுந்து திரும்ப அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அதே மாதிரி தான் அவனை தலையில போட்டு டொமால்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சுத்தமாக புரியவே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டே தம்பி நீ உன்னோட ஆப்போனன்ட்டை வந்து டென்ஜரஸ்மென்ட் பண்ணு, உனக்கு சண்டைன்னு வந்துட்டாக்கா நீ எடுத்த உடனே நான் ஸ்ட்ராங்கு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் எதுக்காக லூசுத்தனமா எதையுமே யோசிக்காம பைத்தியக்காரத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க, அதாவது தப்போ எதுக்காக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற, உன் ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ சண்டை போட்டாகணும். ஆனால் அதை நீ வந்து பண்ணவே இல்லை. எதுக்காக சண்டையில் வந்து நீ அவசரப்படுற, ஏன்னா ஃபைட்டுன்றது ரொம்ப காமன் லெஷராக வந்து சண்டை போடணும். அவன் ஆப்போனன்ட் என்ன பண்ண போகிறான் அடுத்து அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் இவனால் அதுலேருந்து டாச் பண்ணவோ இல்லை அது கவுண்டர் மெஷரோ கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு இவன் பாட்டு ஏடாவிடமா எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த ரஷ்லேயே வந்து அவர் மிஸ்டேக்கை மேக் பண்ணாப்ல, அவசரத்தோடு செஞ்சால் அதுக்கப்புறம் அடிப்பட்டு தான் உட்காரணுன்றதை இந்த இன்ஸ்ட்ரக்டர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறன்றதா நம்ம ஹீரோக்கு தெரியல. ஹீரோவுக்கு என்ன நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு ஓட்டி பார்க்குறாப்ல. இவன் கினு நடிக்கிறது கிட்ட போயிருப்பான், அது கண்டிப்பாக அவரோட வாயிலே பட்டிருக்கணும். ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவனோட மொத்த பவர் அவனுக்கே திருப்பி ரிவீட் அடிச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல நடந்தது. அது என்னன்ற மாதிரி கேட்டால் அது ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படின்னா மேபி அது எனக்கு சொல்லி தரீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவரோட முகத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த டெக்னிக்கை பண்ணும்போது அவங்க மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆகி கண்ணில் இருந்தெல்லாம் ரத்தம் வரும் அப்படின்றத காட்டாது. ஸோ அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சரி சொல்லு லூக்கா, இதுலேருந்து நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கல. என்னோட ஃபைட்டில் என்னோட பாடி தானே மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஆமாம், அதில் பேர் தான் ஆர்கேஸ் விக்டேமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னிக், ஒன் ஆஃப் த காம்பேக்ட் மெத்தடும் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து சக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரவுடி பசங்க தான் யூஸ் பண்ணாங்க, மற்ற யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏனென்றால் அதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று பெருசாக இருக்குது. அது என்னன்னா அது மைண்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து
உங்க மூளையை உடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ ஃபைட் யூஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே அழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு மாதிரி தான். அவனை குத்தும்போது நீங்களும் வந்து அது குத்துப்படுவீங்க. இதனால தான் பெரிய பெரிய நைட்ஸ் எல்லாம் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதை நீயும் கத்துக்க தேவை கிடையாது. ஏன்னா ஷார்ட் கட்ல எடுத்துட்டு போயிட்டு வேகமா போட நினைச்சிட்டு எங்கன்னா முட்டிட்டு சாவ போற அப்படின்ற மாதிரி வார்னிங் சிம்பிளா கொடுக்குறாப்ல. ஆக்சுவலி மொத்தம் 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் விஷயம், அந்த சைடு எஃபெக்ட். மூணாவது இன்னொரு ரீசன் இருக்கு. ஆனா அந்த ரீசனை பத்தி இப்ப நீ தெரிஞ்சுக்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சிம்பிளா சொல்றப்ப நான் ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் மேலே போகணும். மேலே போனா அஃப்கோர்ஸ் எனக்கு தடைகள் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை நான் பே பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கன்ற மாதிரி சொல்ல அதை நீ டிசைட் பண்ணக்கூடாது. நான் தான் டிசைட் பண்ணணும். ஏனென்றால் நீ ஒரு எம்பையரோட சோல்ஜர். உன் மேலே எவ்வளோ பணத்தை கொட்டியிருக்காங்கன்னு ஒன்று தெரியுமா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் நான் வந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லு. இந்த ஆர்கேஸ் ட்ரைனிங் மெத்தடை பயன்படுத்தினா உன் மூளைக்கு அது பாதிப்பு தரும். அப்படி பாதிப்பு தரும்போது அந்த இடத்துல நீ அதை ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அங்கே போய் சொல்ல விரும்பல. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நம்ம ஹீரோ எடுக்கிறதுக்கான காரணம் அப்கமிங் பேட்டில்ஸில் பெரிய பெரிய ஆட்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ அவனுக்கு இது ரொம்ப தோதுப்படும். ஆனால் அதை ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே சந்தேகமாக தான் இருக்குது. சில நேரங்களில் அவனே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சில இடங்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கலாம். அப்போ மேபி பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஹானஸ்டாக ரிப்ளை கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கினுவன் சொல்கிறாரு. பேசிக்கிட்டே நம்ம ஹீரோட காலை வாய் விட்டுறாப்ல. இதுக்கப்புறம் நான் பண்ணுற அட்டாக்ஸ் எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிட்டே இரு. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இரு. எந்த இடத்துல அடிக்க போகிறது தெரிஞ்சுக்கொண்ட மாதிரி சொல்ல அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ட்ரைனிங் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாப்ல. இவரு எப்படி இந்த டெக்னிக் பண்ணோம் அப்படி அதை பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. அவர் செஞ்சு காட்டுவார். அதை பார்த்து பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாப்ல. இதாக தான் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நாட்கள் போகுது. இதான் பார்க்குறாப்ல, என்னடா சரியாக தூங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதில் வேற அவன் போயிட்டு கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ரெண்டு பக்கம் அடிகள் உதகள் வாங்கி ரெக்கவர் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு. பிஸி ஸ்கெட்யூல் இருக்குது. கினுவன் சிம்பிளாக சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, உன்னோட கண்ணால் பார்த்து இந்த கலையை கற்றுக்க முடியலன்னா வேற எதாலையும் கற்றுக்க முடியாது. ஏன்னா உன்னோட கண்கள் தான் இதுக்கு முக்கியமாக தேவை. ஸோ அதை ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அந்த கலையை கற்றுக்க வைக்கிறாப்ல. உங்களுக்கு இதை பற்றி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆர்கேஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கில்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு டெக்னிக்னா அந்த டெக்னிக் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரும் இல்லையா? ஆனால் ஆர்கேஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி டெக்னிக்ஸ் இல்லை ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட ஓனான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா ரெண்டுத்துமே தனித்தனி ஸ்கில். ஆனால் அது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணால் வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட ஒரு பக்காவான ஒரு கண்டென்ட் வருமா? இதே மாதிரி தான் அந்த ஆர்கேஸ் காம்பேக்ட் வந்து இவனுக்கு இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் வந்து பயன்படுத்தி ஒரு ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு வரும். அதனால அவனோட அந்த ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவன் நார்மலாக ஒரு 10% ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து ஒரு 50% கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவரோட மைண்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஈலாய் கிட்ட கேட்டுருக்காப்ல, மிஷன்ஸ் எல்லாம் எப்படா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாவா ஏதோ ஆட்டோ பாட்ஸ் அடிக்கணும்னு சொல்லி கூட்டு போனோம்டா. அவ்வளோ பெரிய மிஷினில் எல்லாம் சாப்பிட்டா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோரேட் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கானுங்க போல. பெருசாக இதை வந்து பிளாட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியா விஷயம்? ஆனால் அதை விட பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என் ஃபேமிலி சைட்லேருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈலாய் சொல்லல. அது என்னன்ற மாதிரி கேட்டா, செஞ்சுரியன் அதாவது இங்க இருக்கிற சிட்டி கமாண்டர் உள்ள இறங்கினானா, அவர் இறங்கினானா ரெபிலியானான்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்றாப்ல. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கான். யார் என்னன்னுலாம் தெரியல. ஆனால் இந்த எம்பையருக்குள்ளே ஒரு கேங் வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த ஆட்சியை மாற்றணும், இவனுங்க எல்லாரும் வந்து அழிக்கணும், மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு புரட்சி நடக்க போது, ஒரு சிவில் வார் மாதிரி. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. ஏன்னா ஆல்ரெடி கோரேட் அலையன்ஸ் கூட உங்களுக்கு ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சிவில் வார் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரிக்கு நம்மளே வெடி வச்சு சாவடிச்சுக்கிற மாதிரி தான்டா, எப்படா வந்து போராட முடியும் அப்படின்னு. அதுக்கு ஈலாய் கொடுக்குற ரிப்ளை என்ன அப்படின்னா, இதை போயிட்டு சப்பர் பண்ணணும்னு நினைச்சா நீ தானே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஈலாய் பேசுற விஷயங்கள் எப்படின்னா, இந்த கண்ட்ரியே கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால ரியாட் நடக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம்ன்றான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எம்பையர் கரெக்ட் தான். அவங்கள பத்தி யார் எது பேசினாலும் அது ஈலாயா இருந்தாலுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடுப்புல சுத்திட்டு இருக்காப்ல. ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜி ரொம்ப டிஃபரெண்டாக தான் இருக்குது. அந்த பாலிடிக்ஸ் பத்தினது. நானும் இம்பீரியல் கார்டோட ட்ரைனிங்கை பாஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்தேன். எனக்கு என் நாட்டை பற்றின கவலைகள் இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஆனால் நீ பேசுறத பார்த்தா அப்படி இல்லை. நீ வந்து தேவையில்லாம வார்த்தைகளாம் விட்டுன்னு இருக்காத. நீ வந்து ரெபிலியன் கூட சேர்றதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. எதிரியானா நான் நண்பன் கூட பார்க்க மாட்டேன், உனக்கு கொன்றுவன்ற மாதிரி மிரட்டுறப்பல ஹீரோ இல்லை சும்மா தான்டா சொன்னேன், நீ ஏன் அவ்வளோ கடுப்பா வரேன்னு சொல்லிட்டு இல்லை அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு ஆல்ரெடி வீக்கெண்ட் பிளான் இருக்குன்றதால கிளம்பி போக யாரா எந்த பொண்ணு கூட ரேட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டு இருப்பாப்புல. இல்லை அது டேட் பிளான்லாம் கிடையாது. கினுவன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறன்ற மாதிரி லோவர் சர்க்கிள்ன்ற ஒரு இடத்துக்கு கூட்டு வராப்ல. அதாவது இந்த போர் பீப்புள்லாம் வாழ்வாங்க இல்லையா, நம்ம ஹீரோ வந்த இடம். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆர்ஃபனேஜ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து அவன் கிளைம் பண்ணி வந்திருப்பான். இந்த இடத்துக்கு திரும்ப வரவே கூட நினைச்சிருப்பான். ஆனால் திரும்ப வராப்ல. ஆக்சுவலி இந்த இடத்துக்குள்ள ப்ரீத் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்னா மேல இருக்க மேக்மா ஃபெசிலிட்டிஸ், அதுல இருக்க மொத்த கழிவுகளும் அந்த ஏர் ஃப்ளோவும் வந்து இந்த இடத்துல தான் வந்து சேரும். இங்க வாழ்ற முக்காசி பேர் வந்து நோய்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க போல. அதுலேருந்து கிளைம் பண்ணி வந்த ஹீரோ திரும்பவும் அந்த அடிக்கட்டத்துக்கு வருவான் அப்படின்றது அவனுக்கு சுத்தமா நினைச்சிருக்கவே மாட்டாப்ல. எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. ஹீரோன்னு கூட்டு வந்திருப்பாப்ல. அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான இடத்துக்கு ஒரு பூந்து போகும்போது இதுதான் பிளாக் மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அதை பத்தி ஒரு தெரியுமான்ற மாதிரி கினுவன் கேட்க, இல்ல இந்த இடத்துக்கு நிறைய பசங்க வந்தாங்க, ஆனா அவங்க யாரும் திரும்ப வந்ததே கிடையாது. ஸோ இந்த இடத்துல யாரும் நெருங்கவே மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. சின்ன வயசுல அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல. ஆனா ஹீரோக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, இவன் இந்த செக்டர்ல வாழ்ந்தவன், இவனுக்கே இதை
பற்றி தெரியாது. ஆனால் மேலே இருக்க இம்பீரியல் கார்டுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கு. இந்த ஆள் யாரா அப்படின்றது தான். இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து வரும்போது ஹீரோக்கில் இருக்க ஹை குவாலிட்டி காம்பேக்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக ப்ராஸ்டட்டிக்ஸ் வந்து போட்டு வரதுக்கு சொல்லுறப்பல அது என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து வந்துருக்கணும். பட் அவர் கூட்டு வந்த இடம் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணுற இடத்துக்கு தான். ஒரு இடத்துக்கு போய் நிப்பாப்பில் சூப்பர்வைசர்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிங்களா நீங்களாம் உள்ள விட முடியாது, சூப்பர்வைசர்களை பேசுகிற அளவுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் பாஸை பற்றி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டால் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, என்ன தெரிந்து இங்கே வருவீங்கன்னு சொல்லி கென்னை திரிட்டு வானா. ஆனால் அந்த சும்மா விடானா எடுத்து ஒன்று அடிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் போயிட்டு அங்கே இருக்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருவாப்ல. அகந்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டுருன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கையில் பார்த்தீங்களா எங்கள் புள்ள வெறியா இருக்கிறாப்ல, அதில் ஒழுங்காக மாஸ்டரை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காட்சே மிரட்டி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணுற அந்த மாஸ்டரையும் கூட்டு வந்துருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், இதுதான் இந்த பிளானட்ல இருக்கிறது ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் த கொலோசியம் அப்படின்னு சொல்கிறாப்ல. அதாவது இந்த பிளாக் மார்க்கெட்டில் வந்து இல்லீகல் ஃபைட்டிங்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் ஹீரோ கூட்டு போயிருக்காப்ல. எது கூட்டு போகிறன்றதை உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஆமாம், கூட்டு போய் குடி வச்சு குத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோ ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ் கையில் போட்டுறது சொல்லிட்டு அதை வச்சு ஃபைட் பண்ண சொல்லாரு போல. எடுத்த உடனே அந்த பாஸை மீட் பண்ணணும், இந்த ஆளை ஃபைட்டுக்குள்ளே போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கையில் அவனுக்கு வந்து எந்த ஒரு கத்தும் ஆனால் அதாவது காசே தேவை கிடையாது. அவன் செத்துட்டு போகிறான், அவன் ஜஸ்ட் ஃபைட் பண்ணும், அதான் எனக்கு காசு அப்படின்ற மாதிரி கேட்கல. அப்போ தான் ஹீரோக்கு புரிஞ்சு எதுக்கு இவர் லோ எக்யூப்மெண்ட்டாக போட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் சீரட் தூக்கி மூஞ்சில் அடிக்கும்போது ஹீரோ அதை கேட்ச் பண்ணையில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தம்பிங்களா நான் இங்கே உங்களை கூப்பிட்டது உட்கார வச்சு பேசி உங்களுக்கு வாழைப்பழத்துக்கு வாயில கற்று கிடையாது, உங்களை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான இடம் இதுதான்றதுனால தான் உங்களுக்கு கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து நீட்டுறானுங்க. அந்த ஒரு நொடியில் ஹீரோ சிச்சுவேஷன் ஆக்கஸ் பண்ணுறான். என்ன விஷயம்னா இது ஒரு பிளஸ், அதாவது அடிச்சுமா ஏமாத்துறான். ஏன்னா அவன் சுடணும்னு நினச்சிருந்தானா உள்ள வந்து அடுத்த செகண்டே சுட்டுருக்கலாம். ஆனால் அவன் சுடலை. இவனுக்கு எதிர வந்து 3 கன்ஸ் இருக்குது, வெளியே ஒரு 2 கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவன் ஈஸியாக பண்ண வேண்டியது டேபிளை தூக்கி அடித்த பிறகு அந்த கொலோஷனில் கரெக்டாக ஒரு கண்ணை தூக்கி அந்த லீடர் மேலே ஹெட் ஷாட் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த இடத்துல ஃபைட் முடிஞ்சு போச்சு. இவன் வந்து ஒரு ஹாஸ்டேஜ் எடுத்துட்டு அந்த இடத்துல ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஒரு ஸ்டிமுலேஷன் ஓட்டி பார்க்குறாப்ல. அந்த ஸ்டிமுலேஷன்லேயும் ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த மாஸ்டர் பேசிட்டு இருக்காப்ல கின்வன், என்ன அப்படின்னா டோரா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. டோராவா, ஓ அவன் தான் ப்ரீவியஸ் ஓனரு, அவன் வந்து சும்மா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் அவனை கொண்டுட்ட. ஏன்னா அது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ், ஸோ இதை கொண்டுட்டு நீ வந்திருக்கேன். ஏன்னா டோராவும் அதுக்கு முன்னாடி இந்த ஓனரை கொண்டுட்டு தான் இதுக்குள்ளே வந்திருக்கான். இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் போல. இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும், யாரா நீ எங்கேருந்து வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்கல. டேய் ஒழுங்கா கண்ணு என் தலையிலேருந்து தெரியும், இல்லைனா டோரா மாதிரி நீயும் அதே நிலைமைக்கு தான் தள்ளப்படுவேன் அப்படின்னு ஒரு சிம்பிள் த்ரெட்டை நீங்கள் அந்த ஆள் கொடுத்தோடனே பார்த்தது அந்த பயந்த மேனேஜர். சரி ஓகே இவனை மேட்சுக்குள்ளே போடணும், அதெல்லாம் மேட்ரு பார்க்கறதுக்கு நல்ல ஊமை குச்சி மாதிரி இருக்கான், தேவையில்லாமல் அவன் சாவுக்கு நீயே மணி அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. எதுக்கோ உங்கள் ஆசை நான் நிறைவேற்றி விட்றேன், அதனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமோ கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல அவரு. பட் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இவனை நான் மேட்சுக்கு போகிறது உங்களுக்கு நான் ஒரு ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி, அது எனக்கு என்ன ரிட்டர்ன் தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. அந்த கோரா இருக்கான் இல்லையா, அவன் எந்த இடத்துல ட்ரெஷர் வச்சிருக்கான்றது எனக்கு தெரியும், அந்த ட்ரெஷர் நீ தேடிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இவனே நீ மேட்ச்சில் போட்டனா அந்த ட்ரெஷரோட லொக்கேஷனை நான் உனக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான், 2 பேருக்கும் லாபம், ஒரு வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கின்வன் சொல்ல, இவனை பற்றி ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கணும்னு மேனேஜர் ஆசைப்படுறாப்ல. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை சாதாரண ஆட்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணி தரேன், பொண்ணு வேணுமா இல்லை பொருள் வேணுமா இல்லை சரக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, வெறும் சரக்கு மட்டும் எடுத்துட்டு விஐபி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மேட்ச் நல்லா ஜாலியாக பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காப்ல. எடுத்த உடனே இவ்வளோ பெரிய வேலைகளை ஈஸியாக இப்போ செய்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஆச்சரியமாகி போயிடுது. கின்வன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் அண்ட் அவனுக்கு என்ன அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்றது. இவனும் ஒரு இம்பீரியல் கார்டானாக்கா ஒரு இடத்துல ஸ்பையாக போனானாக்கா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதாவது ஹீரோ எந்த ஆங்கிளில் பேசிட்டு இருக்கானா, கின்வன் வந்து நவராம உட்காந்த இடத்துல இருந்து பேசியே நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஃபைட்டிங் மூலியமா மட்டும் தான் எல்லாம் சால்வ் பண்ணி வந்துட்டு இருக்காப்ல. ஸோ இவருக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுனால தான். அப்புறம் ஃபைட்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காப்ல, ஏதோ சேஃப் பற்றி சொன்னீங்களே, அவனுக்கு அந்த ட்ரெஷரில் அப்படின்னு தான் கிடைக்குன்ற மாதிரி கேட்டால், அது ரொம்ப வேல்யூபிளானது, எல்லா லீடர்ஸும் அதை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டனா முதல்ல போயிட்டு மேட்ச்சில் வின் பண்ணுறான், இதான் ஆப்போனன்ட்னு சொல்லிட்டு கேப்ரியல் ஒருத்தர காட்டுறாங்க. அவனோட பாடியை பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்கான். ஆனால் அதெல்லாம் வந்து அவன் பாடியில் டேக் டவுன் பண்ண முடியாது. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம பாடி ஒரு 70 kg இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 70 kg ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் போட்டால் தான் நம்மளால் நவர முடியும் இல்லையா. ஆனால் இவன் அதை வந்து ஒரு 10-20 மடங்கு அதிகமான பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் போட்டதுனால அது ரொம்ப ஸ்டெயின் கொடுக்கும். அதாவது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது என்னன்னா, அவன் உடம்புல ஏகப்பட்ட பெயின் இருக்கும். ஸோ பெயின் கில்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் தூங்க முடியாது. தூக்க மாத்திரை போட்டால் மட்டும் தான் அவனால் கண்ணே மூட முடியும். அந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு. ஆனால் ஹீரோ இப்போ போட்டிருக்க கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்க கூட சண்டை போட்டானா ஒரே ஷாட் தான், ஹீரோ மேலே பட்டுதுன்னா அவ்வளோதான், அப்படி சட்னி மாதிரி ஆகிடும். அப்பல ஸோ ஹீரோ அந்த அட்டாக்கை வாங்காமலே அவன் எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாப்ல. ஹீரோட நார்மலான எக்யூப்மெண்ட் இருந்தது அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆப்பனண்டே கிடையாது, சும்மா அப்படியே கண்ணை விடுற நேரத்தில் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாப்ல. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு இவன் எப்படி ஃபைட் பண்ணுறான்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துல கின்வன் ஒரு டெஸ்ட்டை வச்சிருக்காரு. அவர் ஆர்கேஸ் காம்பேக்ட் மெத்தடை பற்றின சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உனக்கு என்ன விஷயம் இருக்குதோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். அதாவது உன்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபா போதுமானதுன்னு நினை, அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு கரண்டான சிச்சுவேஷனில் சுத்தமாக புரியல. ஆனால் அது ஒரு கீ கண்டென்ட்டாக இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகும். ஆனால் ஹீரோ பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டா அந்த இடத்துல தோத்து போயிடுவான். அதனால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன்,
எனக்கு அதிகமாக தேவைப்படுன்ற மாதிரி சொல்ல, தம்பி உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீ முதல்ல வரும்போது அந்த புல்லட் டிஃப்ளெக்ட் பண்ண பார்த்தியா, அப்பவே உன் டேலண்ட் என்ன புரிஞ்சு போச்சு, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீ என் கிட்ட வந்த, அப்பவே நீ ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்துட்ட. ஸோ உனக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா உன்னால வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்ல, நீங்க வந்து என்ன பாராட்டுறீங்களா இல்லை கலாய்க்கிறீங்களா தெரியலன்ற இந்த மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வேற என்ன பண்றது தம்பி, ஏன்னா இது வந்து நான் உனக்கு கடைசியாக பார்க்குற நேரமாக கூட இருக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ அனுப்பின பிறகு அந்த ஃபைட்டுக்குள்ளேயும் இவன் என்டர் ஆகிறாப்புல. எல்லாரும் கேப்ரியல் எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்ச் ஆடி எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கான் போல. ஆனால் ஹீரோ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம ஹீரோக்கு ஸ்டேஜ் நேமா வந்து குட் பாய் அப்படின்னு வச்சிருக்காங்க. யாரும் அந்த நல்ல பையன் அந்த நல்ல பையனை உரிச்செடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம ஹீரோக்கு சுத்தமாக கவலையே கிடையாது. இது ஹியூமனுக்கு எல்லாமே ஒரு டார்க்கான நேச்சர் இருக்கும். அதாவது வெளியே ஆட்களை பார்க்கும்போது அடிபட்டா ஐயோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு ஏன் கம்மியாக அடிபட்டிருக்கு, பெருசாக அடிபட்டிருக்கலாமோ, அதை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணலாமோன்னு சொல்லி சில இடங்களில் சைக்கோத்தனமான ஒரு விஷயங்களை காட்டுவாங்க இல்லையா. அதை வெளிப்படையாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் காட்டுறதுக்கான இடம் தான் இந்த கொலோசியம் அண்ட் டார்க்கான நேச்சரை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹியூமன்ஸும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்படி கத்துறது ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணி தான் நாம ஹீரோ இங்கே ஒரு பெரிய ஃபைட்டே வந்து போறாப்ல. அவன் அந்த ஆர்கிஸ் ட்ரைனிங் மெத்தட கரெக்டாக கற்றுக்கிட்டானா இல்லையான்றதை இந்த இடத்துல நமக்கு காட்டிடுவாங்க. ஹீரோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவனுக்கு வந்து வயிறு ஃபுல்லானதே கிடையாது. ஏன்னா எப்பயுமே 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் இறங்கி இவங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் சப்ளைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகும் போல. ஆனால் பிரின்சிபல் அதில் பாதி செல் பண்ணி அவரோட பாக்கெட்டை ஃபில் பண்ணிக்குவார். ஸோ ஸ்டார்வேஷன், அதாவது பட்டினியை கிடக்கிறதுன்றது நம்ம ஹீரோக்கு ஒரு பழகின விஷயமா போயிடுச்சு. அதெல்லாத்தையும் தாண்டி தான் அவன் மேலே வந்துருப்பாப்ல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவன் அப்படி பட்டினி கிடக்கும் போது இன்னொரு நாள் அப்படி கிடக்கக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு கிடைச்ச நேரங்கள் வந்து புக்கு படிக்கிறது, ட்ரைனிங் பண்ணுறது, அவன் பாடி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ மற்றவங்கலாம் சேர்ந்து அவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளாம் பசியில் இருக்கோம், நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான்னா அது இன்னும் பசி தான் அதிகமாக்கும், ஏன் லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, நாம என்ன பண்ணாலுமே வந்து இந்த அடிமட்டத்தில் தான் இருப்போம், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம ஹீரோ கவலைப்படவே மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் இல்லை உலகத்தில் சர்வே ஆக முடியும். அதனால அவனை புள்ளி பண்ணவங்களும் அடிச்சு அது மூலியமா ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. சின்ன வயசுலேருந்தே அவன் ஹார்டர் பண்ணி ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, நீ ஒரு டபுள் டிஜிட் கிட், அதாவது இந்த லோ லைஃப் கிட்லாம் இருக்காங்க, நார்மல் போர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் வந்து டபுள் டிஜிட் கொடுப்பாங்க. போல ஹையர் நோபல் ஃபேமிலிஸ் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட் கொடுப்பாங்களாம். என்ன பண்ணாலும் அது டபுள் டிஜிட் இருக்கிறதா போகுது. நாமெல்லாம் என்னைக்காக தானே மேலே வரவே போகிறது கிடையாது, இதே இடத்துல போகிறது, இதே இடத்துல இறக்க போகிறோம், எதுக்காக ஹார்டர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த லூசர்ஸை பற்றி நம்ம ஹீரோ ஒரு நாள் கூட கண்டுக்கிட்டதே கிடையாது. என்றைக்குமே வந்து ஹார்டர் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. 12 வயசில் அவனுக்கு இருக்க பொட்டன்ஷியலை பார்த்து அங்கே இருக்க இம்பீரியல் கார்ட் ட்ரெயினிஸில் அவனை சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்த்தும் போது அவனோட மொத்த வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகுது. அவன் 15 வயசில் அஃபீஷியல் இம்பீரியல் கார்ட் ட்ரெயினியை வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. அந்த ஸ்லம் ஏரியாவிலேருந்து அவன் மேல் ஃப்ளோருக்கு போகிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பார்க்குறானுங்க, இவன் மட்டும் எப்படா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் இவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அந்த பர்சன்ஸ் இன்னுமே அந்த இடத்துல கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க வேற ஒருத்தனை. ஆனால் அந்த கிண்டல் பண்ணப்பட்ட பையன் இருக்காளையா, இப்போ அவன் வேற ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டாப்ல. அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, ஒரு லைஃப் லெசன் நம்ம கற்றுக் கொடுக்குறாப்ல. நம்மளை கலாய்க்கிறவனுங்க எப்போ இருந்தாலும் கலாய்க்க தான் போகிறானுங்க, அவனுங்களை பற்றி கண்டுக்காம லைஃப்பில் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. நம்ம அடுத்தவன் நம்மளை குறை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்தோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நமக்கு வந்து உணர்த்துறாங்க. எந்த இடத்துல நான் வெளியே போடணும், எந்த இடத்துக்கு என் வாழ்நாள் நான் திரும்ப கூடாதுன்னு நினச்சதும் அதே இடத்துக்கு இப்போ நான் திரும்பவும் வந்திருக்கேன், இதை நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு நிற்கையில் அந்த கேப்ரியலை பற்றி சுத்த ஆரவாரமாக சத்தம் வருது. யாரில் அது பெரிய சண்டைக்காரன் பார்த்தா இங்கே ஒரு சின்ன பையன் இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க, சரி ஓகே எனக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு அந்த கேப்ரியல் நினச்சிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட தயாராக இருக்கு. இல்லை ஹீரோ அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாப்ல. அதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ஹெவிலோட இருக்குது. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹிட் வாங்கிட்டாரா ஹீரோ செத்துருவான். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப ஓவர்லோட் இருக்கிறதுனால அவனுக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக அவனால் தூங்கவே முடியாது. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸாக பே பண்ணுறது அவனோட தூக்கம் அண்ட் அவனோட லைஃப் ஸ்டைல் தான். மொத்தமாக வழியிலேயே வந்து வாழ்ந்துட்டு இருப்பான் போல காசுக்காக. ஏய் குட்டி தம்பி, எனக்கு வேணா, நீ சர்வெண்ட்டாக இருக்கிறியா, உனக்கு நல்லா சம்பளம் போட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன். அண்ணே நான் இல்லைண்ணே அப்படி இல்லை கிடையாது, உனக்கு சர்வெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுவான். ஏன்னா ஆஃப்டர் திஸ் ஃபைட் யூ ஆர் கோயிங் டு பி கிரிப்பல்ட் அப்படின்னு ஹீரோ ஒரு டைலாக் சொல்கிறாப்ல. அதாவது உன்னை கை கால்களை உடைத்து நகர முடியாத மாதிரி பண்ணிட்டா கண்டிப்பாக உனக்கு ஒரு சர்வெண்ட் தேவைப்படுவான் இல்லையா. யாரை பார்த்து சிரிக்கிற, இன்னைக்கு ராத்திரி அடிச்சு போட்டு என்னோட சர்வெண்ட்டாக மாற்றலை, இந்த பேர் கேப்ரியல் கிடையாது, கண்டாக்கா கசம்னு மாற்றிக்கிறேன். போது இந்த ஃபைட்டில் யார் வின் பண்ண போறா, கேப்ரியலா அவனுக்கு எதிர நிற்கிற குட் பாயா அப்படின்னு பின்னாடி கமெண்ட்ரியோட அந்த ஃபைட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆரவாரமாக கத்திக்கிட்டு இருக்கையில ஹீரோ வச்சிருக்கிறது எல்லாமே நான் ஃபைட்டிங் பார்ட்ஸ், ஆனால் எதிர இருக்க கேப்ரியல் வச்சிருக்கிறது எல்லாமே ஃபைட்டிங்காக ஸ்பெசிஃபை பண்ண பார்ட்ஸ். அது ஒன்றும் பயங்கர ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவனோட மெயின் ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது மூலியமா அடி வாங்கவே கூடாது. ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமா இவன் ஒரு அடி வாங்கினாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி சட்னி தான். எடுத்த உடனே அவன் டாச் பண்ணிட்டு ஒரு கிக் விடாப்ல. அந்த கிக் வந்து அவனோட ஸ்கிராச் கூட போடாது. ஏன்னா அவன் கிட்ட இருக்கிறது இருக்கிறதுல ஒரு டம்மி எக்யூப்மெண்ட். அவன் நார்மல் எக்யூப்மெண்ட்டாக தான் அந்த கையை சதுரி போயிருக்கும், அது ஒரு வேற ஒரு மேட்டர். இப்போ ஹீரோ டாச் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவனுக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னா, டாச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேடியம் ரொம்ப சிறிது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக அவன் கார்னர் பண்ணப்படுவான். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. அங்கே இருக்க சிச்சுவேஷன், எக்யூப்மெண்ட்ஸ், ஏன் ஆடியன்ஸ் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவன் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கும் போது கிருவன் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். அந்த வார்த்தையை அவன் ஏன் சொன்னான்னு சொல்லி திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. இப்போ வந்து நான் ஜெயிக்கணும் தோக்கணும், எனக்கு ஏதாவது மிராக்கல் நடக்கணும்
இருக்கணும், யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. லக்கை மட்டுமே பேஸ் பண்ணி யாராலையும் வாழ்ந்துடவும் முடியாது. அதனால இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு செயல்பட்டே தீரணும். அப்போ கினுவன் இவனுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிறாப்ல. என்னன்னா இவன் கை கால்கள் எடுத்துட்டான், அதாவது நார்மல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற டம்மி எக்யூப்மெண்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ணிட்டான். ஆனா ஹீரோட கண்ணை மட்டும் வச்சுக்க சொல்லிட்டாப்ல. ஸோ இவன் கண்ணை பயன்படுத்தி, அதாவது அந்த ஆர்கேஸ் காம்பாக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மெயினான விஷயமே அவனோட கண்கள் தான். அந்த கண்களை பயன்படுத்தி இவன் சைட் பண்ண சொல்றாப்ல. ஓவர் பவர் பண்ணாம அவனோட பவரை அவனுக்கே ரிவீட் அடிக்கிற மாதிரி ஜூடோ மாதிரி இவனுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மேக்ஸ்அப் பண்ணிட்டு அவனுக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் வெளி கொண்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கேஸ் காம்பாக்ட் என்ன பண்ணோம், அவனுக்குள்ள இருக்க ஸ்கில்ஸை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மைண்ட் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த கேப்ரியல் கொடுக்குற பஞ்சஸ், அது பவர், அது எந்த டைரக்ஷன்ல வருது, அதுல இருந்து எப்படி டாஜ் பண்ணலாமா, இல்ல அதே பவர் அவனுக்கு எப்படி ரிவீட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அனலைஸ் கடைசியா ஒரு ஃபைனல் அவுட்புட்கோ வருது. இல்லை இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆள் இருக்கார்ல கினுவன், அவனுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. இவன் இந்த ஆர்கேஸ் காம்பாக்ட் வந்து ஆக்சுவல் லைஃப்லயும் பண்ணியிருக்கான். அதே அதை அவனே அறியாமலே. ஸோ கண்டிப்பா இவனுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதா இவ்வளவு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஹீரோக்கு முன்னாடி வச்சிருப்பாப்ல. இப்போ ஒரு கண்ணுக்கு முன்னாடி அதுக்கு அந்த ரிசல்ட்ஸும் பார்க்குறப்பல நம்ம ஹீரோ வந்து நின்ன இடத்துல இருந்து கினுவன் என்ன அவனுக்கு பண்ணானோ அதே விஷயத்தை கேப்ரியலுக்கு பண்ணி அடுத்து எங்க அட்டாக் பண்ண போறோன்றது எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி நின்ன இடத்துல இருந்தே ஒரு மசில கூட மூவ் பண்ணாம ஈஸியா அந்த ஒரு அட்டாக்ஸ்ல இருந்தும் டாஜ் பண்றதை பார்த்து கேப்ரியலுக்கு டென்ஷன் பயங்கரமாகுது. ஏன்னா குழந்தை கூட அடிக்க முடியலடா துப்பு கட்டவனே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவனுங்களா நான் கலாய்க்க ஆரம்பிக்க சும்மா விடுவான அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ மாத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறப்பல ஒண்ணுமே பட மாட்டேங்குது. ஆனா அந்த கலவரத்துக்கு முத்திலும் நம்ம ஹீரோட அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படி அல்டிமேட்டான ஒரு கண்டிஷனுக்கு போகுது. அவன் அடுத்தடுத்த மூவ்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியுமா, அதாவது ஹீரோ பரட்டி போட்டார பாத்தீங்களா, தொடவே தூக்கி அடிச்ச மாதிரி இருந்து அதான் அவனா நீங்க ரெப்ளிகா பண்ண முடியுமா ட்ரை பண்றாப்புல. அதை அப்படி ஒரு ரெப்ளிகாவும் பண்ணி காட்டுறான். அதாவது அவன் மாட்டு காட்டான் பாடியை வச்சு நம்ம ஹீரோ குத்த ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஃபிளிக்கர் ஆஃப் சிங்க பண்ண மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா அந்த அட்டாக் அவனுக்கு ரிப்பீட் ஆன மாதிரி சுழண்டு விழுவாப்புல. அதாவது அவன் பொருளத்தை அவனே போடணும்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவன் கொடுக்குற பவர் அவனுக்கே திருப்பி நம்ம ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் நம்ம ஹீரோவில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியும். அதை அப்படியே திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும், அதாவது ஒருத்தன் கன் எடுத்து நம்மளை சுடுறான்னு வச்சுங்களா, அந்த புல்லட்டை நம்ம திருப்பி விட்டா என்ன ஆகும், அவனை போயிட்டு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் பொருள் எடுத்து அவனே போட்டாப்புல நம்ம ஹீரோ. ஆனா இதுல தான் அவன் தோண்டு போற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறல சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ் ஆகல பரவாயில்லன்னு இன்னொரு பெரிய அட்டாக்கை போடுவாப்புல. ஹீரோ நூல் இல்ல அதை டாச் பண்ணுவான். கரெக்டாக கை போயிட்டு அந்த பக்கம் மாட்டிக்கும். இப்போ ஹீரோக்கு அவனை ஃபினிஷ் பண்ற அளவுக்கு வந்து பயங்கர பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக அவன் கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி முடிக்கலான்றதுக்காக இவனோட கழுத்தை பிடிச்சி ஹோல் பாடியை டர்ன் பண்ணி அந்த கழுத்தை டர்ன் பண்ணி விட்டுருவாப்புல. அதாவது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதனால வாட்சிங் வந்து கேப்ரியல் அந்த இடத்துல டிஃபீட் ஆகப்படுவாப்புல. அந்த இடத்துல அவன் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் சின்ன பையன் கலாய்ச்சாங்களோ அதே இடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் ஈஸியாக கேப்ரியல் தோக்கடிக்கிறத பார்க்கும்போது அங்க இருக்க யாராலுமே எந்த கண்களாலுமே அதை நம்பவே முடியல. நீங்க என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருங்க, நான் மேலே போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு முகம் ஃபுல்லாக ரத்தத்தோட நம்ம ஹீரோ பேசுகிற டைலாக்கை பார்க்கும்போது ஒரு வகையில் நமக்குமே இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில சாக்ரிஃபைஸை மேக் பண்ணி தான் ஆகிறோம் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவான். அண்ட் நமக்கு முன்னாடி நம்மளை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் அந்த குறை சொல்கிறவங்க ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டோம்னா வாயை பொத்திடுவானுங்க, அவனுங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து காட்டியிருப்பாப்ல. அதெல்லாம் இந்த கதையை ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து சுற்றி உங்களை எவனா வந்து குறை சொன்னானா அவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ அப்படியே டெவலப் ஆகிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் குறை சொல்கிறத விட்டுட்டு உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பான். அன்றைக்கி தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன ஒரு கருத்தோடு முடிச்சுக்கிறேன். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. டாடா பை பை, வலிமையா இருங்க கைஸ். அடுத்த விடங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை. ஒன்ஸ் அகைன் வலிமையா இருங்க கைஸ்.